இது சவுக்கு சங்கர் அவர்களோட ஜாதகங்க. எப்பயுமே சந்திரன் சூரியன் நேருக்கு நேராக வரும் பௌர்ணமி அன்னைக்கு. இதில் அப்படி தெரியல. சூரியன் வந்து இங்கே இருக்கார், சந்திரன் வந்து இங்கே இருக்கார். அப்போ சூரியன் இங்கே இருக்காருன்னா சந்திரன் இங்கே தான் வரணும், அப்போ தான் பௌர்ணமி வரும். 180 டிகிரிங்க. இங்கேக்கும் நேருக்கு நேராக வரும்போது 180 டிகிரியில் இருக்காங்கன்னு அர்த்தமாகுங்க. அது ஏன் அப்படி இல்லை அப்படின்ட்டு நான் இந்த அளவுகளையும் பார்த்தேன். 0 டிகிரியில் ஆரம்பித்து பாருங்கள், 0 டிகிரியில் ஆரம்பித்து 360 டிகிரி. ஒரு ராசி மண்டலத்தோட அளவு வந்து 360 டிகிரிங்க. இதில் வந்து பரணி 3ஆம் பாதம், சந்திரன் இருக்கிறது பரணி 3ஆம் பாதம், சூரியன் இருக்கிறது விஷாகம் 4ஆம் பாதம். வெள்ளையாக இருக்கிறவங்க போய் சொல்ல மாட்டேன்ற மாதிரி கம்ப்யூட்டர்னா துல்லியமாக இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். சில நேரத்தில் இந்த மாதிரியான குறைபாடுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனக்கும் பஞ்சாங்கத்தில் உட்காந்து எழுதும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. இப்போ நேரமின்மை, சோம்பேறித்தனம் இதெல்லாம் காரணமாகுது. டக்குன்னு தட்டி எடுத்துடுறேன். இல்லைன்னா நாளைக்கு பார்ப்போம், நாளை கழிச்சு பார்ப்போம், தள்ளி போட்டுகிட்டே இருக்கணுமே அப்படின்ட்டு. இவங்க இது வந்து பௌர்ணமி இன்னும் வரல, சதுர்த்தசி பௌர்ணமி திதியில பிறந்திருப்பாரு. இந்த சந்திரன் வந்து இங்க வந்தாதான் துலாம் லக்னம். பௌர்ணமி. லக்னத்திலே புதன், ராகு, 2ல சூரியன். பஞ்சாங்கத்தில் திதிகளின் விஷசூன்ய ராசிகள் அப்படின்னு போட்டிருக்கல. இது எதுக்கு பயன்படும்னா, ஒருத்தர் பிறந்த அன்னைக்கு அவர் என்ன திதியில் பிறந்திருக்காரோ அதுக்கேற்ற மாதிரி 2 ராசிகள் வந்து பாதிக்கப்படும். அப்படி இருக்கும் பட்சத்தில் சதுர்த்தசி திதி அன்னைக்கு பிறந்தோம்னா 4 கட்டம் பாதிக்கப்படும். 4 கட்டம்ன்றது மிதுனம், கன்னி, தனுசு, மீனம். இந்த 4 கட்டமே ஒரு ஜாதகருக்கு பாதிக்கப்படும். அப்படி பார்த்திங்கன்னா சவுக்கு சங்கர் ஜாதகத்தில் இந்த 4 பகுதியுமே பாதிக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். குரு ஆட்சி பெற்று புரோஜனம் இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாம். 6ஆம் இடம் 3, 6, 9, 12 ஆகிய இடங்கள் திதி சூன்யத்தால் பாதிக்கப்பட்டுள்ளன. 1990லேருந்து 2000 வரைக்கும் ஒரு பஞ்சாங்கம், 2000லேருந்து 2010 வரைக்கும் ஒரு பஞ்சாங்கம், 10 வருஷ பஞ்சாங்கங்கள் இது வச்சுருக்கேன். இதை தாண்டி நான் 2011 கற்றுக்க ஆரம்பிச்சேன்னா அப்போ வாங்கின பஞ்சாங்கத்தெல்லாம் நான் பைண்டிங் பண்ணி வச்சுருக்கேன். முன்னாடிலாம் வந்து நான் இதை பெருசாக எடுத்துக்க மாட்டேன். என்னோடய பஞ்சாங்கத்தில் செக் பண்ணுவேன். டைம் மிச்சமாகுதுன்றக்காண்டி ஆன்லைனில் ஜாதகத்தை போட்டு எடுத்துட்டு அப்புறம் அது கரெக்டாக இருக்கா, திதி எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு நான் என்னோடய பஞ்சாங்கத்தில் செக் பண்ணுவேன். இப்போ அதெல்லாம் விட்டுட்டேன். 2வது, இந்த 75வது வருஷத்துக்கெல்லாம் என்கிட்ட பஞ்சாங்கமே இல்லை. எனக்கு ஜாதகம் எழுதுறதுக்கு எங்கள் அப்பா போய் அங்கே லைப்ரரியில் பஞ்சாங்கம் இருக்கும், தனியார் லைப்ரரி. அங்கே பஞ்சாங்கம் பத்திரமா வச்சுருப்பாங்க, எத்தனை வருஷத்து பஞ்சாங்கமும் இருக்கும். அங்கே தான் அவர் எடுத்துகிட்டு வந்து அங்கே குறிப்பு எழுதிட்டு வந்து வீட்டில் வச்சு எனக்கு ஜாதகம் எழுதினார். அதனால தான் நான் இப்படி ஒரு என்ன சொல்கிறது, அப்படியே ஒரு மாதிரி என்னடா பண்ணுறது, இன்னும் சம்மந்தம் இல்லாமல் சூரியனுக்கு 6ல் சந்திரன் இருக்குது, சூரியனுக்கு 7ல் வரணுமே அப்படின்னு குழப்பிகிட்டே இருந்தேன். ஒரு நண்பர்கிட்ட கேட்கவும் சொல்லிட்டார், இது வந்து பௌர்ணமி இல்லை, பௌர்ணமி இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ சதுர்த்தசி எதுக்கு இந்த திதிலாம் நான் ரொம்ப கவனமாக பார்க்குறோன்னா, அந்த விஷசூன்யம் ராசி பார்க்கணும், எந்த ராசி பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கவனிக்கணும். அதன்படி பார்த்தா இவருக்கு கார்னர் 4 ராசி அடியாவது. மற்ற திதிகளில் பிறக்கும்போது 2 ராசி தான் பாதிக்கப்படும். இந்த இடத்துல 4 ராசிகள் பாதிக்கப்படுது. திதி சூன்யம் என்ன பண்ணுன்னா, ஒருத்தவங்களுக்கு நல்ல பலன்கள் நடக்க இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடம் திதி சூன்யத்தில் பாதிக்கப்பட்டால் அந்த பலன்கள் நடக்காமல் போகலாம், தாமதமாகலாம், இல்லை நடக்காமலே போகலாம். கெடு பலன்கள் நடக்கும் அப்படின்றது இடத்துல வந்து திதி சூன்யம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். கெடு பலன்கள் குறைவாக இருக்கலாம், இல்லை அந்த கெடு பலன்கள் நடக்காமல் போகலாம். இந்த மாதிரி ஜோதிடம்ன்றது சிலந்தி வலை மாதிரி இருக்குங்க. அதனால தான் டக்குன்னுலாம் முடிவுக்கு வரவே முடியாது. உள்ளே போய் ஆய்வு பண்ணி அந்த ஜோதிடம் பார்க்க வர்றாங்க பார்த்தீங்களா, அவங்க உண்மைகளை நிறையா சொல்லணும். அவங்க எல்லாத்தையும் மறைச்சிட்டு இவங்க ஒழுங்கான ஜோசியை நான் பார்ப்போம், இவன் என்ன திறமை பார்ப்போம் அப்படின்னு கிளம்புனாங்கன்னா ஒன்றும் செய்ய முடியாது. அவங்களும் அவங்க வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்கள் ஜோதிடர் கேட்கும்போது சொல்லணும், எதையும் மறைக்காமல் சொல்லணும். அப்போ தான் சரியான தகவல்களை எடுக்கவும் முடியும். இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு கிரகம் உச்சம் பெற்றால் சரி அவங்க பெரிய ஆளாகிடுவாங்க. நம்ம ராமராஜன் ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா 3 கிரகம் உச்சம். ஆனால் அவர் வாழ்கிற வாழ்க்கையை பார்த்தா தெரியும், அது வந்து அந்த கட்டத்திலே தெரியுது அந்த பலன். சரிங்களா, ஒரு கிரகம் நீசம், 3 கிரகம் உச்சம். அவருக்கு எல்லாமே ஒரு மந்திரம் போட்ட மாதிரி நடந்து அப்புறம் ஒன்றுமே இல்லாமல் சலனம் இல்லாத ஒரு வாழ்க்கையாக மாறி இருக்குது. இதுதான் ஜோதிடத்தில் நடக்கிற கண்ணாம்பூச்சி விளையாட்டு. ஜாதகத்தை வச்சுக்கிட்டு ஆய்வு பண்ணுவதே நாக்கு தள்ளுது, அப்படியே திருன்னு முழிக்கிற மாதிரி இருக்குது.
அப்படி இருக்கும் பட்சத்தில் தினசரி உட்காந்து ராசி பலன் சொல்கிறாங்க. சரி பூஸ்ட் ஓகே, ஏதோ ஒன்று ஜாலிக்கு ஏதோ பண்ணுறாங்க. இந்த இடம் பார்க்குற மிஷின் ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் சொல்லும்ல, அதே மாதிரி வச்சுக்கோங்க. ஆனால் அவங்க ஈஸியாக சொல்கிறாங்க பார்த்தீங்களா, சனி பயிற்சியில் இந்த 3 ராசிக்காரங்க டாப்பில் வருவாங்க, இந்த 3 ராசிக்காரங்க கீழே போயிடுவாங்க, ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்லாம் பயமுறுத்துறாங்க. இல்லாட்டி ரொம்ப ஓவர் உற்சாகப்படுத்துகிறாங்களே, அதெல்லாம் தப்பு தானுங்களே. வெறுமனே சந்திரன் இருக்கிற இடத்த மட்டும் வச்சு, சந்திரன் இருக்கிற இடத்தையும் ஒரு கிரக கோச்சாரம், குருவோட கோச்சாரமாக இருக்கட்டும், இல்லை சனியோட கோச்சாரம், இல்லை ராகு கேதுவோட கோச்சாரத்தை மட்டும் வச்சுக்கிட்டு, மற்ற அவங்க என்ன லக்னம், அவங்களுக்கு என்னெல்லாம் கிரகங்கள்லாம் எங்கெல்லாம் இருக்குது, எப்படி இருக்குது, எதுவுமே தெரிஞ்சுக்காமல் இதை மட்டும் மொட்டை படம்னா ஒருத்தன் உட்காந்து சொல்லிக்கிட்டு இருந்தா எனக்கு கோவம் வருமா வராதா சொல்லுங்கள். ஒரு கிரகம் ஆட்சி உச்சம் பெற்று வக்ரமத்தில் இருந்துச்சுன்னா அந்த ஆட்சி உச்சம் வந்து வேலை செய்யாது. அதே நேரத்தில் நீசம் அடைஞ்சு வக்ரத்தில் இருந்துச்சுன்னா அந்த நீசம் வந்து கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு விதி இருக்குதுங்க. இந்த பக்கம் திதி சூன்யத்துலேருந்து விதி விலக்குன்னு ஒரு விஷயங்கள்லாம் கொடுத்துருப்பாங்க, அது வேறு, அதை பற்றி தனியாக பேசிக்கலாம். இப்படி ரெண்டு கோணத்தில் இந்த விஷயத்தை ஆய்வுக்கு எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது. சவுக்கு சங்கர் அவரோட உதவியாளர் வந்து என்ன சொல்கிறாரு, சவுக்கு சங்கர் பிறந்த தேதி மாதம் சொல்கிறாரு, வருஷம் சொல்கிற இடத்துல சைலண்ட் ஆக்கி விட்டுட்டாங்க. 18 அதுக்கப்புறம் டைம் கேட்கும்போது 5 மணின்னு மட்டும் சொல்லி முடிச்சிடறாரு, காலை 5 மணி. அதுக்கு மேலே அவர் எதுவுமே சொல்லலை, நிமிஷத்தை சொல்லவே இல்லை. காலை 5 மணி அந்த இடம் சைலண்டாக ஆகவும் இல்லை. ஆனால் ஜோதிடர் ஜாதகம் கணிச்சிட்டு சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, காலை 5 மணி 41 47 ஏதோ ஒரு நிமிஷம் சொல்கிறாரு. அது எப்படி சவுக்கு சங்கர் உதவியாளர் சொல்லாத அந்த நிமிஷத்தை இவர் சொல்கிறாருன்னு எனக்கு புரியலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு உறுத்துனா மாதிரி அந்த ஜோதிடருக்கு உறுத்தவே இல்லை போல். என்னடா சந்திரனும் சூரியனும் நேருக்கு நேராக இல்லையே, என்ன சங்கதி அப்படின்னு அவருக்கு உறுத்தவே இல்லை போல். டக்குன்னு சொல்லிட்டாரு, சூரியன் 2ல் இருக்குது அப்படின்ட்டார். அவர் வாக்குமூலத்தை வச்சு தான் நான் ஒரு ஜாதகத்தை எடுத்துடுறேன், அதுக்கப்புறம் அவரோட வாக்குமூலம் எல்லாத்தையும் வச்சு தான் அந்த ஜாதகத்தையே நான் செக் பண்ணுறேன். அந்த ஜோதிடருக்கு உறுத்த மாட்டேங்குது. சூரியனுக்கு நேராக இல்லையே சந்திரன், சூரியனுக்கு 6ல் இருக்குது, எப்படி பௌர்ணமி ஆகும் அப்படின்னு அவருக்கு உறுத்தலை. பார்த்துக்கோங்க. இவங்க ஒழுங்காக டேட் ஆஃப் பர்த் டைம் எல்லாத்தையும் 2 தடவை ஒரே மாதிரி சொல்லணும், இல்லாட்டி சொல்லாமே விட்டுட்டு வெறும் கட்டத்தை மட்டும் போட்டாது பலன் காட்டணும். இது என்னத்துக்கு ஜனத்துக்கு இந்த கண்ணாமூச்சி விளையாட்டு காட்டுறாங்கன்னு எனக்கு புரியலை.